அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியையும் கற்போம் என்ற கொள்கையுடன் வாழ்ந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனத் தலைவர் புரட்சிக் கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பற்றிய தொகுப்பை நாம் காணப்போகிறோம். பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம், அடலி தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி. தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இருப்பிடமும் ஏற்படுத்தி கொடுப்பது என்பதையே குறிக்கோளாக கொண்டிருந்தார். விஜயகாந்த் அவர்கள் 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் நாள் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகில் உள்ள ராமநாதபுரத்தில் பிறந்தார். சிறு வயதிலேயே இவர் குடும்பம் மதுரைக்கு இடம்பெயர்ந்தது. இவரது பெற்றோர் KN அழகர் சுவாமி மற்றும் ஆண்டாள் ஆவார். துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வார்த்தை மாற மாட்டா. காலையில போட்டு வச்ச குளை கலைஞ்சு போனால பொண்ணுங்க மனசு தாங்காது. உன் மனசுக்குள்ள காலம்பூரா போட்டு வச்ச குளை கலைஞ்சு போச்சேம்மா, நீ எப்படிமா தயங்க போற? சிறு வயதிலேயே சினிமா மீது கொண்ட ஈடுபாட்டால் அவரால் படிப்பில் சரியாக ஆர்வம் காட்ட முடியவில்லை மற்றும் தனது 13வது வயதிலேயே சிறு சிறு பணிகளை செய்து வந்தார். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. பிறகு 1978ஆம் ஆண்டு சினிமா மீது கொண்ட ஆர்வத்தால் சினிமாவில் நடிக்க சென்னைக்கு வந்தார். சிகப்பான தோற்றமுள்ளவர்களால் மட்டும் சினிமாவில் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தை நீக்கியதில் முக்கிய பங்கு வகித்தார். இவருடைய கருமையான தோற்றத்தை பார்த்து எத்தனையோ பேர் கேலி செய்தனர். அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் தனது குறிக்கோளை மட்டும் வைத்து முன்னே சென்றார். இவர் சென்னையில் டி நகரில் உள்ள ரோகிணி லாட்ஜில் ஆரம்ப காலத்தில் தங்கினார். கொஞ்சம் விட்டு விட்டு போராட, உள்ளத்துல நீதானே உத்தமி உன் பேர்தானே, ஒரு நந்தவன பூதானே. 1979இல் இனிக்கும் இளமை என்ற படத்தில் இயக்குனர் MA காஜா அவர்களின் இயக்கத்தில் வில்லனாக நடித்தார். 20 லட்சம் நீங்க இவங்களுக்கு கொடுத்தா பாடியை நாங்க எடுத்துட்டு போறோம். என்ன சொல்றீங்க? டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க 2 பேர்கிட்டையும் சொல்லக்கூடாது இன்னொன்னு இருக்கு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு. அதை மட்டும் சொல்லிட்டா போதுமே. புரியல? செத்து போயிட்டான்னு கவர்மெண்ட்லயே சர்டிபிகேட் கொடுத்த ஒரு பணத்துக்கு 8 மணி நேரம் வைத்தியம் பார்த்திருக்கீங்க. அதுக்கு உண்டான ஆதாரம் என் கையில இருக்கு. பிறகு சாட்சி, சட்டம் சிரிக்கிறது, நீதி பிழைத்தது போன்ற சமூக விழிப்புணர்வு படங்களில் நடித்து மக்களுக்கு புரட்சிகரமான கருத்துக்களையும் சமூக விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார். இதன் காரணமாக அவருக்கு புரட்சி கலைஞர் என்ற பட்டமும் கிடைத்தது. தமிழ் திரைத்துறையில் ஒரே ஆண்டில் அதிக திரைப்படங்களில் நடித்த கதாநாயகன் என்ற பெயரும் எடுத்தார். இவர் நடித்த படங்கள் இவரை மிகவும் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. அதில் முக்கியமாக வைதேகி காத்திருந்தால், அம்மன் கோயில் கிழக்காலே, சத்திரியன், புலன் விசாரணை போன்ற படங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. சின்ன வயசுக்குள்ள கன்னி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே, கல்யாணம் கச்சேரி
1991ஆம் ஆண்டு இயக்குனர் செல்வமணி இயக்கத்தில் கேப்டன் பிரபாகரன் என்ற திரைப்படத்தில் நடித்தார். இது இவரின் 100வது படமாகும். இந்த படத்தின் மூலம் இவர் மக்களாலும் திரையுலகினராலும் கேப்டன் என்று செல்லமாக அழைக்கப்பட்டார். புரட்சிகரமான கதாபாத்திரங்களில் நடித்ததால் இவர் புரட்சி கலைஞர் என்ற பட்டத்தை எஸ் தானுவிடமிருந்து பெற்றார். 2000 முதல் 2006 வரை தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தினார். 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற பெயரில் ஒரு அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கினார். இவர் கருப்பு எம்ஜிஆர் என்றும் எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்பட்டார். 2006ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு மாநில சட்டமன்ற தேர்தலில் விருதாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றினார். 2011இல் இருரிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அரசியலில் வருவதற்கு முன்னரே பல ஏழை எளிய மக்களுக்கு பல நன்மைகளை செய்துள்ளார். தமிழகத்தில் பல நல்ல கொள்கைகளை கொண்டு வருவதில் அவர் மிகுந்த ஆர்வத்துடன் இருந்தார். அதில் முக்கியமாக தமிழகத்தின் கல்வித்தரத்தை உயர்த்தி சமச்சீர் கல்வியை கொண்டு வருவது, தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் தொழிற்சாலைகளை அமைத்து வேலைவாய்ப்பை உருவாக்குவது, இந்தியாவிலேயே வேலைவாய்ப்பில் முதல் மாநிலமாக மாற்றி தனிமனித வருமானத்தை உயர்த்துவது. 2011ஆம் ஆண்டு நடந்த தேர்தலுக்கு பிறகு அவர் மிக பலவீனமாக ஆகிவிட்டார். இந்த காரணத்தால் அவருக்கு மன உளைச்சல்கள் ஏற்பட்டு அவரது உடல்நிலை பாதிக்க இது மிக முக்கிய காரணமானது. ஆடிக்காத்துல பறக்கிற இளவம் பஞ்சு இல்லடா, 6 அடி அஸ்திவாரத்துல எழும்பின இரும்பு சுவர், புயல் அடிச்சாலும் உதிராத பூ, அலை அடிச்சாலும் கவிழாத கட்டுமரம். பின் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி அன்று காலை உடல்நலம் குறைவால் தனது 71வது வயதில் மருத்துவமனையில் காலமானார். அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே, இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில், அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில், மன்னவன் காவிய நாயகனே, என் உயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே. அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியையும் கற்போம் என்று கூறிய இவரின் நற்கொள்கையோடு இந்த காணொளியை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். விடைபெறுவது உங்கள் கவிதா. நன்றி. இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில், அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில், மன்னவன் காவிய நாயகனே, என் உயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே.